ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்க்கியூட் டிசைனர். அப்புறம் நான் உங்கள் முகமது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு நீங்கள் தம்பிள்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், எலக்ட்ரானிக்ஸ் படித்தா நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி ஜாப் ரோலில் போகலான்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ எந்த கான்வர்சேஷனுக்குள்ளாரே போகாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னது? எலக்ட்ரானிக்ஸ் என்ன? இந்த கம்ப்யூட்டர், ஸ்மார்ட்டு டிவி, வாஷிங் மிஷின், ஃபோன் இதெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார ஒரு பச்சை கலரில் போர்டு இருக்கும். அந்த போர்டை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன காம்பனன்ட் பேர்ஸ் எல்லாம் இந்த ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸில் ஏகப்பட்ட ஜாப் ரோல் இருக்கு. நம்ம இந்த ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் படித்தா செம ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்பேஸில் போய் ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் தனியாக போய் எங்கேயாவது ஒரு ஸ்டோர் வச்சா கூட, எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப் ஸ்டோர் வச்சா கூட செம ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ன்னு எடுத்தாலே ஜாப் ரோலை 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன், டெஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். இந்த மாதிரி 3 ஃபீல்டில் 3 இதான் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணலாம். அது இல்லாமல் 4, 5 இன்னும் 2 இருக்குது. அதான் ரிசர்ச் அண்ட் ஃபீல்டு மெயின்டெனன்ஸ். இந்த 5 விதத்துலேயும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். செம ஃபியூச்சருக்கு. ஆனால் முக்கியமாக ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு 3 தான். என்னது? டிசைன், டெஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஃபஸ்ட்டு டிசைன். டிசைனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிசைன்லேயே நிறைய விதமான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடில். பட் ஆனால் நான் இங்கே ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்க ஒரு சில இது தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், பிசிபி டிசைன் இன்ஜினியர், எம்பெடன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், விஎல்எஸ்ஐ இன்ஜினியர், ஆர்எஃப் இன்ஜினியர். இந்த மாதிரி ஒரு 5 இன்ஜினியர்ஸ் இதில் முக்கியமாக மெயினாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னாக்கா 3.7லேருந்து 6 or 7 lakhs பர் இயருக்கு தராங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸோட ஃப்யூச்சர் குரோத், அதாவது நான் சொல்கிறது டிசைனில் மட்டுமே இந்த 5 இன்ஜினியர்ஸ் மட்டுமே இவ்வளோ சேலரி பெர் இயருக்கு தராங்க அப்படின்னாக்கா இன்னும் எவ்வளவு இன்ஜினியர்ஸ் ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தருவாங்கன்னு. அப்போ ஃப்யூச்சரில் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளவு வேக்கன்சி இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருக்குதுன்னு பாருங்க. அப்புறம் இதில் என்னோட வேல்யூ ஒன்று இருக்குது. விஎல்எஸ் இன்ஜினியர். நான் வந்து 5 to 10 lakhs per annum, அதாவது இயருக்கே நான் 5லேருந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அப்போ மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ போட்டு பார்த்துக்கோங்க. டெஸ்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது டெஸ்ட் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ். இதுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா, ஏன்னா டிசைனுக்கு அடுத்தது நீங்கள் தான் அதை டெஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துலனாக்கா நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி, அதாவது உங்களால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுமா ஆகாதான்னு சொல்லவே முடியும். ஸோ டெஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் நான் எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் ஜாப்ஸ் இருக்குது, அது சொல்கிற பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இன்ஜினியர், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர், ரியலபிலிட்டி இன்ஜினியர், டெஸ்ட் மல்டிஃபிளிங்ஸ் இன்ஜினியர். இந்த மாதிரி மெயினாக இருக்கிறதுல டெஸ்ட்டில் மெயினாக இருக்கிறது இந்த 4 ஜாப்ஸுங்க தான். இதுக்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா 2.5லேருந்து 6 lakhs பர் ஆனம்க்கு தராங்க. அதாவது இவ்வளோ தராங்கனாக்கா, அதாவது டிசைனோட கம்மியான சேலரி தான், பட் செம ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் உங்கள் ஸ்கில்லை வச்சு இதுக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜில் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதுல செம இதாக மாஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்டு ஒன்று என்னதுனாக்கா மேனுஃபேக்சரிங். இப்போ டிசைன் முடிஞ்சிச்சு, டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். மேனுஃபேக்சர் பண்ணாதான் அது விற்குமா விற்காதான்னு விற்கவே முடியும். ஓகேவா? அதனால மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், இதில் வந்து ஒரு 5, 6 நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜாப் ரோல்ஸ். அதை என்ன நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர். இதில் முக்கியமான இருக்கிறது இந்த 3 இன்ஜினியர்ஸ் தான். இதுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5லேருந்து 10 lakhs பர் ஆனம்கே. மேனுஃபேக்சரிங்
இவ்வளோ சேலரி தராங்களே, இந்த வேலை ஈஸியா தான் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் தப்பு. மேனுஃபேக்சரிங் நீங்க டிசைன், டெஸ்ட் இத கூட பண்ணிர்லாம். பட் ஆனா மேனுஃபேக்சரிங்ல தான் இருக்கிற டஃபஸ்ட்டான ஜாப் இதுதான். மேனுஃபேக்சரிங்ல தான் ஒவ்வொரு காம்போனன்ட்டும் எப்படி எடுக்கணும்னு ஒவ்வொரு இதா பர்ட்டிகுலரா நல்லா கண்ண உத்து பார்த்து நீங்க செய்யணும். இப்பல்லாம் மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்பல்லாம் பிரச்சனை இல்ல. பட் முன்னாடிலாம் ரொம்ப உத்து பார்த்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ல இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்குலாம் கண்ணு மங்கல் எல்லாம் ஆயிருக்குது. ஏன் நான் இவ்ளோ இது பண்ணி சொல்றேனாக்கா, இந்த வேலையில இவ்ளோ சேலரி தர இந்த ஜாப்ல அதுக்கேத்த ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது நீங்க போனீங்கனாக்கா, நல்லா கிளியரா எல்லாத்தையுமே ஏலேருந்து இசட் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் 4வதா 3 தான் மெயினா நான் சொல்லியிருக்கேன். பட் 4வது 5, 2 இருக்குது. ஏன் நான் இதை சேர்க்கலனாக்கா, இது 3 தான் உங்களுக்கு ஜாப் ஃப்ரெஷர்ஸ்க்கு போறது. நெக்ஸ்ட் 4வது என்னன்னாக்கா, ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். இப்போ புதுசா ஏதாவது ஒரு கேட்ஜெட் ஆர் மிஷின்ஸ் உருவாக்குனாங்கனாக்கா, அதை நீங்க தான் ரிசர்ச் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லணும். அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாமே நீங்க தான் பார்த்து கிளியர் கட்டா அவங்களுக்கு சொல்லணும். அப்பதான் அவங்க எல்லாத்தையுமே கிளியரா கேட்டுக்கிட்டு அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த ரிசர்ச் பண்ற இந்த ஜாப்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்றேன். R&D இன்ஜினியர், அதாவது ரேடியோ டிடெக்டட் இன்ஜினியர், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், MEMS இன்ஜினியர், அதாவது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் இன்ஜினியரிங். அதாவது இதை என்ன பத்தி படிக்கிறதுனாக்கா, இந்த சென்சார்ஸ், அக்வேட்டாஸ், அப்புறம் இந்த டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் இது எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணி இதுல இன்னும் அட்வான்டேஜஸா என்ன கொண்டு வரலாம் நீங்க சொல்லலாம் ஒரு ஐடியாவா. இதுக்கு எவ்வளோ ஸ்டார்டிங்லேயே சேலரி தராங்க அப்படின்னாக்கா, 2.5லேருந்து 6 lakhs பெர் ஆனம்கே தராங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் ரிசர்ச். இதில் நீங்கள் நிறைய பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சென்சாரிட்டி அண்டு ஃபோக்கஸ் இருந்தாலே போதும். பட் ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டீங்கனாக்கா, அந்த ஸ்கில்லை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணி என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு கிளியர் கட் ஐடியாவை க்ரியேட் பண்ணணும். நீங்களாவே இமேஜினேஷன் பண்ணி அது ஏதோ ஒன்று பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். நெக்ஸ்ட் நம்ம 5வதா பார்க்க போகிறது என்னன்னா, அண்ட் மெயின்டெனன்ஸ்னால் எதுவும் இல்லை. இந்த பேர்ல இருக்கு பார்த்தீங்களா, சர்வீஸ் பண்ணும் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் போய் எல்லாத்துக்குமே அங்கங்கே இன்ஜினியர்ஸ் இருக்கும். கம்பெனியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு அந்த மிஷின் என்ன வேலை பண்ணுன்னு தான் தெரியுமே தவிர அது எப்படி வேலை செய்யும் தெரியாது. ஸோ அந்த வேலை செய்யறத கற்றுக்கிட்டு நம்ம அது ஏதாவது ரிப்பேர் ஆர் சர்வீஸ் ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா அது நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்ரு இருக்குனாக்கா, அந்த மோட்ரு எப்படி ஓடி அதோட வேலை வாங்குறது மட்டும்தான் அங்கே இருக்கிற இன்ஜினியரோட வேலை. பட் அந்த மோட்டரை பார்த்துக்கிறது அவங்க வேலை இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் ரிசர்ச், சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த மோட்டரையே எடுத்துப்போமே, அந்த மோட்ரு என்ன வேலை செய்யும் தான் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க தவிர அந்த மோட்ரு எப்படி வேலை செய்யணும்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு கரெக்டாக எப்போ ஆயில் போடணும், அதாவது 2 or 3 monthsக்கு ஆயில் போடணும், அதை கரெக்டாக மெயின்டைனாக ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஏதாவது சர்வீஸ் ஏதாவது ஃபால்ட் ஆனிருந்தாக்கா அதை கரெக்டாக சர்வீஸ் மாற்றணும். பெல்ட் போயிடுச்சுன்னா பெல்ட் மாற்றணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா, 1.5லேருந்து 7.5 வரைக்கும் லேக்ஸ் பெர் ஆனம்கே தராங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு 2-3 ஜாப்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபீல்டு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், அதாவது அந்த ஃபீல்டில் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மெயின்டைன் பண்ணுறது. அவைனெக்ஸ் டெக்னீஷியன்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட், அதாவது பெரிய பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி மிஷின்ஸ்கெல்லாம் அது மெயின்டைன் பண்ணுறது இந்த அவியானிக்ஸ் டெக்னீஷியன் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இத்தனை வகையான எலக்ட்ரானிக்ஸில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியான ஜாப்ஸ்லாம் இருக்குது. கிளியர் கட்டான ஐடியா அண்டு கிளியர் கட்டான ஒரு ஸ்கில் பார்த்து இருந்தாலே போதும்.